வேண்டிய இடம் இங்கே தான் வரும். இதய பாதத்தில் தான் வந்து நிற்கும். இதய பாதத்தில் வந்து நிற்கணும்னா உன்கிட்ட உணர்வு பெருகணும். உணர்வு பெருகினா தான் உனக்கு ஆன்மா பலம் பெருகும். ஆன்மா பலம் பெருகினா தான் நீ இதய பாதத்தை காண முடியும். அப்படிங்கும்போது அதில் ஒன்று தான் நிற்க வைக்கணும். அதுதான் பேப்பரை நல்லா படிக்கிற அளவுக்கு +2 வரைக்கும் படித்தா போதும். ஆனால் விட்டா நல்லா படிப்பான். போதும் +2 நிறுத்திட்டு ரொம்ப படிக்க விட்டோம்னா கலக்கணம் வந்துடும். உண்மைதான் சார். கர்வம் வரவிடாமல் கொண்டு போகணும். கர்வம் வந்துட்டா நிற்க வைக்கிறது கஷ்டம். இந்த வயசுல இருந்ததுன்னா நல்லா தூண்டப்படும். ஆமாம். அரைக்காரமெல்லாம் பெண் இல்லையா? பெண் தான் சொல்லியிருக்கீங்களா சாமி? வாசிகெல்லாம் பெண் இல்லையா? பெண் இல்லையா? அவங்கெல்லாம் எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்க? அவங்க காலத்தில் தான் ஒரு பெண் அப்படி நிலை அடைய முடியுமா? இந்த காலத்துலேயே ஒரு பெண்ணை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். என்ன சார், அவங்க காலத்துலலாம் அப்படி போனாங்கன்னு இல்லாமல் கலியுக காலத்துலேயும் ஒரு பெண்மணி இப்படி வந்தாங்கன்னு இருக்கு. ஆசியாகட்டும் காரைக்கால் அம்மாளாகட்டும் எந்த காலமும் அவங்க பேர் மறையுமா அந்த இது வந்துக்கிட்டே தானே இருக்கு. என்றைக்குமே நினச்சிருக்கோம் சாமி, இந்த இயற்கை இருக்கிற வரை இருக்கும். வந்துக்கிட்டே தானே. நேராக அவனை கடிச்சிட்டு இருக்க.